ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஜாஃபர் பேசுகிறேன், ஏஎம்ஜேஎஸ் கிரியேட்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏசியிலேருந்து ஃபயர் ஆகிருக்கு. அதனால தான் இந்த ஃபயர் இன்ஜின் வண்டி, தீயணைப்புத்துறை வண்டி வந்திருக்கு. இது கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா, சூளைமேடு, சென்னை 94 109வது வார்டு. சரிங்களா? இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணியிருக்கேன்னா, இப்போ எல்லார் வீட்லேயும் 98% ஏசி இல்லாமல் இல்லை. எல்லோரும் 24/7 போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் என்ன விளைவுகள் வரும்னு இந்த வீடியோ அதுக்காண்டி தான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஃப்ளாட்டு. அந்த ஜன்னல் தெரியுதில்ல, இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஜன்னல், அந்த ஃப்ளாட்லேருந்து தான் ஃபயர் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த பெட்ரூம், அதுதான் பெட்ரூமு, அதுலேருந்து தான் ஃபயர் ஆகிருக்கு. எப்படி ஃபயர் ஆகிருச்சின்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வீடியோ இப்போவும் எடுக்கலை, ஃபயர் ஆகும் முன்னாடி எல்லாத்தையும் எங்கள் அக்காலாம் அங்கே தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் நான் சேஃபாக வேறு இடத்துக்கு மாற்றிட்டு பாருங்கள். தண்ணி பாருங்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா? தண்ணி அடித்ததில் அங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, ஃப்ளாட்லேருந்து. நல்ல வேளை தீயணைப்புத்துறை வீரர்கள் சீக்கிரமாக தீயை அணைச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மிக்க நன்றி சொல்லலாம். நீங்கள் ஏசி போடுறது பிரச்சனை இல்லை, 1 hour 2 hours போட்டுட்டு ஆஃப் பண்ணுறங்க. 24/7 போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில். இப்போ காட்டுற பாருங்கள், இந்த வீடு இது ஹால் இது. சரிங்களா? கிச்சன், நல்ல வேலை கிச்சனில் சிலிண்டரில் எதுவுமே ஃபயரை அட்டாக் பண்ணல. இது ஒரு பெட்ரூமு, இது தான் மெயின் பெட்ரூமு. இந்த ரூமில் தான் ஏசி இருந்திருக்கு. ஏசி கசிவாகி ஃபுல்லாக அந்த ரூமே ஃபயர் எரிஞ்சு சாம்பலாகி இருக்குது பாருங்கள். அதனால் மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா, ஏசியை கொஞ்சம் கரெக்டாக போட்டு கரெக்டாக ஆஃப் பண்ணுங்கள். 24/7 ஏசி யூஸ் பண்ணால்